2026 சட்டமன்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. இந்த 85% என்பது ஒரு வரலாறு காணாத வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது அப்படின்றது. இந்த வரலாறு காணாத அப்படின்றது முட்டாள்தனமானது. இந்த மீடியாக்கள் ஊதி 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 அதை பெருசா வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எஸ்ஐஆர்னு ஒண்ணு வந்தது. அந்த எஸ்ஐஆர்ல 6 கோடி சில்லற வாக்காளர்கள் இருந்ததை ஏறத்தாழ ஒரு 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதுல நீக்கிற பின்னாடி மீதி இருக்கிறது 5,73 லட்சம் வாக்காளர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள். அதுல 85% வாக்குகள் பதிவாயிருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க 2011, 2016, 2021, 2026 இப்படி ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பார்க்கும்போது 20 லட்சம், 25 லட்சம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குகள் ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அந்த வாக்குகள் என்ன வாக்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது 18 இருந்து 19 வரை இருக்கக்கூடிய 18, 19, 20, 21 புதிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை 4%, 5%, 6% வரை அவர்கள் இருப்பார்கள். அப்ப அவங்க இந்த ஆண்டு இந்த தேர்தல் காலகட்டத்துல என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா 27 லட்சம் வாக்குகள் கூடுதலா இருக்கு. அந்த 27 லட்சம் வாக்குகளை வைத்து நம்ம ஆட்கள் பில்டப் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா வரலாறு காணாத வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அது அத்தனையுமே விஜய்க்காக வந்து விழுந்த ஓட்டு, அதையெல்லாம் விஜய் பக்கம் தான் போகும், விஜய் வந்ததுனாலதான் இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு சிந்தனையை மக்கள் மனதில் பதிய வைத்தது இந்த மீடியாக்கள்.